கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்தை தியானிக்கும்படியாக வந்திருக்கிற யாவரையும் மிகுந்த சமாதானத்தோடு கர்த்தர் நடத்துவாராக. கண்களை மூடி தேவ ஆவியானவர் நம்மை போதித்து வழிநடத்தும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேத தியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. மீண்டுமாக வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்களோடு இடைப்படும் கர்த்தாவே, எங்கள் கண்களை திறந்து கர்த்தாவே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை மகத்துவங்களை கண்டுகொள்ள கிருபையால் உமது வசனங்கள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் நம்முடைய வேத தியானத்திற்கு திறவுகோலாக எடுத்துக்கொண்ட வசனத்தை ஒரு முறை வாசிப்போம். கொலோசியர் 1 அதிகாரம் 28 வசனம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை தேறினவனாக மாற்றுவதற்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் அறிவித்து, புத்திமதிகளை சொல்லி, எல்லா ஞானத்தோடும் உபதேசங்களை செய்கிறோம். பவுல் அடிகளார் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், இதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயோசப்படுகிறேன். இது சாதாரண ஒரு பயிற்சி அல்ல. தேறினவனாக என்னையும் உங்களையும் மாற்றுவதற்கு போராடி பிரயாசப்படுகிறேன் என்று இந்த நிருபத்தில் சில சத்தியங்களை நமக்கு தெரிவிக்கிறார். அதை நாம் தியானித்து வருகிறோம். பவுல் சொல்லும் பொழுது, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் வரை மீண்டும் கர்ப்பவேதனை படுகிறேன். கிறிஸ்து நமக்குள் உருவாகும் வரை மீண்டும் கர்ப்பவேதனை. அநேக நேரங்களில் நாம் தவறுகிறோம். மீண்டும் கிறிஸ்து உருவாகுவதற்கு கர்ப்பவேதனை படுகிறாராம். இங்க சொல்றாரு, போராடி பிரயாசப்படுகிறேன். காரணம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறித்த என்னையும் உங்களையும் தேறின கிறிஸ்தவனாக அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நிறுத்துவது அவருடைய கடமை என்பதை உணர்ந்து எழுதுகிறார். இன்னும் இந்த உபதேசங்கள் நம்மை தேறினவனாக மாற்றுவதற்கு தேவ ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தியானத்தில் தியானிக்கப்படுகிற வசனங்கள் ஒருவேளை நமக்கு கடினமாக தெரியலாம், ஒருவேளை கசப்பாக கூட தெரியலாம். காரணம் நம்மை தேறினவனாக மாற்றுகிறது.
அப்படி கடினமாக கசப்பாக தெரிந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். காரணம் வேதம் சொல்கிறது, நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பாவங்களை தவறுகளை குறித்து உணர்த்துவார், நீதியையும் நியாய தீர்ப்பையும் குறித்து உணர்த்துவார். தேவ ஆவியானவர் நம்மை உணர்த்துவதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது அங்க சொல்லப்படுகிறது பாருங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் பந்தய சாலை 24ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய விசுவாச ஓட்டம் தேர்ச்சி உள்ள ஓட்டமாக ஓட வேண்டும். அங்கு சொல்லப்படுகிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. பந்தயத்தில் போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அவர் வரும் நாளிலே இமை பொழுதில் அவரோடு மகிமைக்குள் பிரவேசிக்கிற அந்த பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நாம் தேர்ந்தவனாக, நாம் மனவாழ்வுக்கு ஏற்ற மனவாழ்த்தியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வசனங்கள் சற்று கடினமாக கசப்பாக காணப்படலாம், ஆனாலும் நாம் பெரிய கிரீடத்தை பெற ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு ஏற்ற குமாருக்கு ஏற்ற சாயலாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி அறிவிக்கப்படுகிறார் என்பதை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் வாசிக்கிறோம். 10-11. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10-11. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிப்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். புத்தியுள்ள சிப்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இன்று இயேசு கிறிஸ்து எப்படி அறிவிக்கப்படுகிறார் என்பதை தியானிக்கப் போகிறோம் என்றால், நம்முடைய அஸ்திவாரமானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அஸ்திவாரமானவர். ஏசாயா 28:16 தீர்க்கு மூலமாக தேவன் அன்று விளங்கினார். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாக, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திவாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். திட அஸ்திவாரமான மூலைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். திட அஸ்திவாரம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்தில் பூச் என்ற நகரத்தில் பூகம்பம் ஏற்பட்டது. எல்லோருக்கும் தெரியும். அந்த பூச் என்ற நகரமே பூமிக்குள் புதைந்து விட்டது. ஜப்பான் தேசத்திலிருந்து சில கட்டிட நிபுணர்களை அழைத்து அதை ஆராய்ச்சி செய்தார்கள். அவர்கள் சொன்ன அறிக்கை, இந்த அளவு பூகம்பம் எங்கள் தேசத்தில் நடந்திருந்தால் இந்த பாதிப்பு வராது. காரணம் நீங்கள் கட்டுகிற கட்டடங்களுக்கு சரியான அஸ்திவாரம் கிடையாது. ஃபவுண்டேஷன். ஒரு பில்டிங், ஒரு கட்டடத்திற்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அஸ்திவாரம் மிக முக்கியம். எனவே அவர்கள் அப்படியாக அறிக்கையிட்டு சென்றார்கள், உங்கள் கட்டடங்களுக்கு அஸ்திவாரம் இல்லை, திட அஸ்திவாரம்.
இங்க ஏசியா மூலமாக சொல்ல பார்த்தீங்களா, திடே அஸ்திவாரம், அந்த மூலைக்கல். அதுதான் கொரிந்தியர்ல எழுதுறாரு. வாசித்தோம் கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். மீண்டும் பாருங்க, கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனால் கூடாது. ஒரு அஸ்திவாரத்தை தேவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போட்டிருக்கிறார். அஸ்திவாரத்தை அவர் தான் போட்டிருக்கார். அது திட அஸ்திவாரம். ஏன் இதை நாம் ஆழமாக தியானிக்கிறோம் என்றால், எனக்கு அருமையானவர்களே, வேறொரு அஸ்திவாரத்தை போட பிசாசனவன் சாத்தான் தந்திரமாக நுழைவான். ஏற்கனவே ஒரு திட அஸ்திவாரம் போட்டிருக்காரு. நம்ம சண்டே ஸ்கூல்ல பாடல் பாடுவோம், கேட்டிருக்கோம். கற்போரை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன், காற்று வீசட்டும் கடல் புகட்டும். நம்முடைய அஸ்திவாரம் கற்போரை, கண்மலை. இப்படி இருக்கும் பொழுது சத்ருவானவன் இன்னொரு அஸ்திவாரத்தை போட முயற்சி செய்வோம். அதுதான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லாரு, பயத்தோடு சொல்லார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 3-4 வசனங்களை வாசிப்போம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அந்த அஸ்திவாரத்தை விட்டு இன்னொரு அஸ்திவாரம் பிசாசு போட்டுவானோ என்று பயப்படுகிறான். எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சரித்திருப்பீர்களே. இன்னொரு இயேசு, இன்னொரு ஆவி, இன்னொரு சுவிசேஷம், இதான் வேற அஸ்திவாரம். இதை போல சத்துரு தந்திரமாக முயல்வான். கள்ள போதகர் மூலமாக இன்னொரு அஸ்திவாரம். இயேசுதான் அஸ்திவாரம். இயேசு ரத்தம், வேத புத்தகம், சிலுவை, இதான் அஸ்திவாரம். இன்னொரு அஸ்திவாரம் என்பது இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். மந்திரஜாலங்கள், மாயங்கள், பொய் பித்தலாட்டங்கள், தகடுகள், வெள்ளி சூரியம், இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து அஸ்திவாரத்தை, இன்னொரு அஸ்திவாரத்தை போட பிசாசு முயல்வான். ஒருவேளை அது உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு விடுதலையை கொடுக்கலாம். அந்த அஸ்திவாரங்கள் ஒரு விடுதலையை கொடுக்கலாம். ஆனாலும் பவுல் என்ன சொல்றார் பாருங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, அது விசுவாச கப்பலை சேதப்படுத்தும். விசுவாச கப்பலை சேதப்படுத்துவதுதான் இப்படிப்பட்ட உபதேசங்கள். கப்பல் பயங்கரமா கட்டியிருப்பாங்க. ஒரு சிறிய ஓட்டை இருந்தா போதும், தண்ணி உள்ள புகுந்துச்சுன்னா கப்பல் காலி. சிறிய துவாரம் தான். அது மாதிரி இப்படிப்பட்ட சிறிய வேற அஸ்திவாரங்கள் போடும் பொழுது நம்முடைய கட்டடம் நடுக்கம் அடையும். ஒரே அஸ்திவாரம், அவரே நமக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார். எனவே இந்த இன்னொரு அஸ்திவாரத்தை போடுகிற விஷயத்தில் பிசாசு தந்திரமாக உபதேசங்களை கடைசி நாட்களில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதிசயங்கள், அற்புதங்களை செய்து அஸ்திவாரத்தில் தகர்த்து கொண்டிருக்கிறான். விசுவாசத்தை, விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறான். பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த விசுவாச கப்பல் சேதமாகி தண்ணீர் புகுந்து இன்று தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். காரணம் அந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிற காரியங்கள். எனவேதான் அங்க ஏசாயா 28:14 என்ன சொன்னார் பாருங்க, அந்த திட அஸ்திவாரமான மூலைக்கல், திட அஸ்திவாரம். நான் அடிக்கடி இங்க 25 விசுவாசத்தை பற்றி நான் சொல்லுவது உண்டு, இப்போ சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த தசரதன் பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் மரணப்படுக்கையில் இருக்காங்க.
அம்மன் நோய்மாங்க. நான் ஜோம் பண்ண போயிருக்கேன் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த அம்மா சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை, தசரனுடைய அம்மா, அதான் இல்லை அஸ்திவாரம். ஐயா, ஊரில் எல்லாரும் வேப்பலையும் மஞ்சள் கொண்டாந்து போட சொல்றாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன், எங்களுக்கு இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. எங்களுக்கு இயேசுவின் ரத்தம், நம்ம ரத்தம் சிந்திக்கிறார். ஒருவேளை நான் கூட என்ன செய்யலாம் தெரியுமா? வேப்பலை கிருமிநாசினி என்று நான் அது ஆன்டிபயோட்டிக் என்று அதை உபயோகித்திருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவுடைய எளிய விசுவாசம் பாருங்க, பைபிள் படிக்க தெரியாது, எளிய விசுவாசம், திடை நம்பிக்கை, அஸ்திவாரம், எங்களுக்கு இயேசு. சொல்றான், எப்போ நீங்க சிலை வணங்குங்க, வணங்காவிட்டால் அரசு கட்டளை தண்டனை நிறைவேறும், அக்கறையில் தூக்கி போடுவாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அது என்ன சொன்னாங்க நண்பர்கள்? இதை குறித்து எங்களிடம் பேச வேண்டியது இல்லை, இங்க தேவன் தப்புவிப்பார். தப்புவிக்காவிட்டாலும் உன் சிலையை வணங்க மாட்டேன். இந்த ஒரு திட அஸ்திவாரத்தின் மேல் நாம் நிற்கிறோம் என்ற ஒரு சத்தியம் நமக்கு தெரிந்தால் நாம் பதற மாட்டோம். விசுவாசிக்கன் பதறான். அதுதான் தேர்ந்த நிலை. ஒரு தேறிய கிறிஸ்தவன் என்பது எந்த நிலையிலும், சின்ன பிள்ளைகள் பாட்டு சொல்லியிருப்போம், காற்று வீசட்டு கடல் புகட்டும், எனது நங்கரம், எனது அஸ்திவாரம், நான் இயேசு கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறேன், பதற மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. எனவே நாம் தேறிய கிறிஸ்தவனாக மாறுவதற்கு முதலாவதாக நம்முடைய அஸ்திவாரமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட உபதேசங்கள் தான் நம்மை தேர்ந்த நிலைக்கு மாற்றும். இந்த அஸ்திவாரத்தின் மேலமாகத்தான், அந்த அஸ்திவாரத்தின் மேல் எபேசியர் எழுதுகிற பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்க பாருங்க. எபேசியர் 2:20-21. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்துவே மூலைகள், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். தேவனுடைய பெரிய திட்டம், அவர் வாசஸ்தலமாக அந்த அஸ்திவாரத்தின் மேல் நம்மளை கட்டி வருகிறார். இந்த சத்தியம் நமக்கு தெரிந்தால் நாம் எந்த நிலையிலும் பதற மாட்டோம். ஆமென். இரண்டாவதாக என்ன புத்திமதியை இன்று நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், என்ன புத்திமதியை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 11, 12, 13. பலவீனமுள்ள சகோதரன், 1 கொரிந்தியர் 8, 11-13. பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவு நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவருடைய மனச்சாட்சியை புண்படுத்துகிறதுனாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் செய்கிறீர்கள். ஒரு புது விசுவாசியே, ஒரு நலிந்த விசுவாசியே நாம் புண்படுத்துகிறோமா? அவள் மனச்சாட்சியை புண்படுத்துவதனால நீங்கள் அது கிறிஸ்துவுக்கு விரோதமாக பாவம் என்கிறார். ஆதலால் ஓஜம் என் சகோதரருக்கு இடர் உண்டாக்கினான், நான் என் சகோதரருக்கு இடர் உண்டாக்காதபடிக்கு என்றைக்கும் மாம்சத்தை பூசியாக இருப்பேன். என்ன சொல்ல வராவிட்டால், சக விசுவாசிகளுக்கு, பலவீனமான விசுவாசிகளுக்கு நாம் இடுதலாய் இருக்கக்கூடாது. அங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச புரிஞ்ச மாதிரி சொல்றாரு, போஜனத்தில் நம்ம எல்லாம் சாப்பிடுறோம்,
ஒருவேளை இந்த சாப்பாட்டு நிமித்தமாக ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அவன் தயங்கினால் நாம் இந்த மாம்சங்களை சாப்பிடக்கூடாது, நான் புசிக்க மாட்டேங்கிறேன். ஒரு இயேசு கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு நாம் தடைக்கல்லாக இருக்கக்கூடாது. இதான் இன்னைக்கு புத்திமதி. பலவீனமான விசுவாசிகளும் புதிதாக இயேசு கிறிஸ்துவுடன் வருகிறவர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கை இடரல் உண்டாகக்கூடாது. இது ஒரு நல்ல புத்திமதி. ஏன் இன்னைக்கு சுவிசேஷம் 2000 ஆண்டுகள் ஆகியும் சுவிசேஷம் இப்படியாக இருக்கிறது, சபை வரித்தோடு இருக்கிறது? காரணம் நாம் இடறுதலாக இருக்கிறோம். நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை யாருக்கு இடறுதலாக இருக்கிறது? யாரை புண்படுத்தி அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் நாம் தடைக்கற்களாக காணப்படுகிறோம்? நாம் தேறினவனாக மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக உருவாகி கொண்டு வருகிறோம். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், யாரை புண்படுத்த பேசல. இதற்கு ஒரு சாட்சி சொன்ன உங்களுக்கு புரியும். நான் யார் சாட்சி சொல்ல விரும்பல, என்னுடைய சாட்சி சொல்ல விரும்புகிறேன். என் பையன் அருண் இருக்கான், உங்களுக்கு தெரியும். அவன் காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் சொன்னேன், டேய் பைபிள் படிக்கான்னு, பைபிள் வாசிக்கண்டான்னு. அவன் என்ன சொல்ல தெரியுமா? எப்பா, நீங்க பைபிள் படிக்கிறதுனால நான் பைபிள் படிக்கல. என்ன சொன்ன பாருங்க, நீங்க பைபிள் படிக்கிறதுனால நான் பைபிள் படிக்கல. ஏன்னா என் வாழ்க்கையும் வேத புத்தகமும் அவ்வளவு முரண்பாடு காணப்படுகிறது. ஆரம்ப நாட்களில் துன்மார்க்கமாக இருந்தேன். பைபிளும் என் வாழ்க்கையும் முரண்பாடு. நீங்க படிக்கிறீங்கப்பா, அதை நான் படிக்கல. அந்த வார்த்தை என்னை திருத்தியது. ரெண்டாவது சொல்ல வேண்டிய அவரை சண்டை போடல. சில நேரம் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களை திருத்துவார் தெய்வன். அவன் கேட்ட கேள்வி என்னை திருத்தியது. இன்னைக்கு மறக்க மாட்டேன். நான் அவனுக்கு இன்னைக்கும் பாருங்க, வேறு சொல்கிறது, நாம் தடைக்கற்களாக இருந்தோம். ஏசப்பா சொன்னார், மத்தேயு 18:6, அதை வாசிப்போம். மத்தேயு 18:6 நாம் தடைக்கல்லாக இடர்களாக காணப்பட்டால் என்ன தண்டனை என்பதை நாம் இந்த தியானத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 18:6, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த ஸ்திரீயரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது, அவனுக்கு நலமாயிருக்கும். இன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட கதை கேட்டிருக்கேன், ஆண்டவரே என் கழுத்துல எந்திரக்கல்ல கட்டி விடாதிரும். நல்லா யோசிக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். நம்மை தேறின கிறிஸ்தவர்களாக தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பந்தயத்தில் கிழத்தை பற்றி கொள்ள அவர் வரும் பொழுது ஒரு இமைப்பொழுதுல அவரோடு மனவாட்டியாக மகிமைக்குள் பிரவேசிக்க நம்மளை உருவாக்குகிறார். நம்மளை ஆராய்ந்து பார்த்து யாருக்கு தடைக்கற்களாக இருக்கிறோம், யாருக்கு இடையிலாக இருக்கிறோம், ஒரே மன்னியும் என்னை திருத்தும், இந்த புத்திமதியை சொல்லுகிறார். அதைத்தான் மல்கியா தீர்க்கம் மூலமாக தேவ ஆவியானவர் தெளிவாக எழுதி வச்சுக்க பாருங்க. மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. மல்கியா 2:7-8. ஒருவேளை பைபிள் புத்தகம் எடுத்தீங்கன்னா 1105 பக்கம். 1105. ஆசாரியனுடைய உதடுகள். எல்லோரும் ராஜாக்கள், ஆசாரியர்கள்லாம் ஏதோ பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணுறவங்க, பலி செலுத்துறவங்க அப்படி அல்ல. எல்லோரும் ஆசாரியர்கள். ரட்சிக்கப்பட்ட அனைவரும் ஆசாரியர்கள், ராஜாக்கள், ஆசாரியர்களாக ஒவ்வொருவரையும் ஆவியினால் அபிஷேகித்திருக்கிறார். அவனுடைய உதடுகளில் அறிவை காக்க வேண்டும். அவனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே.
இந்த கடைசி நாட்களில் நெருக்கமான காலகட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களில் வேதத்தை என்னுடைய உங்களுடைய வாயில் ஜனங்கள் தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன், கர்த்தருடைய தூதனாக காணப்படுகிறோம் இந்த கிராமத்தில். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல பாருங்க அடுத்த வசனம், நீங்களோ அப்படி சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் கர்த்தருடைய தூதன் உங்கள் வாயில வேதத்தை தேடுகிறார்கள், நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணுகிறீர்கள். வேதத்தை குறித்து இடர பண்ணுகிறீர்கள். படிக்கிறது ஒன்று காரியமா இருக்கு, நம்ம செயல்பாடுகள் அப்படி இருக்கு. இடர் பண்ணீர்கள். இன்னைக்கு நாம் வேதத்தை எடுப்பதனால அநேகர் வேதத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க. தைரியமாக சொல்ல முடியும், அநேகர் இன்னைக்கு ஆலயத்துக்கு வராத காரணம் நானும் நீங்களும் ஆலயத்துக்குள் இருக்கிறோம். வேதனையோடு சொல்லிக் கொள்கிறேன், என் காதுகளால் கேட்ட சத்தத்தை இங்கு சொல்லுகிறேன். அவங்க எல்லாம் போய் சர்ச்சுக்கு வராங்க ஐயா, அதனால நான் வரல. ஆனா இயேசு நல்லவர், இயேசு விசுவாசிக்கிறேன். அதுதான் இந்த புத்திமதி. இந்த கடைசி நாட்களில் நாம் இடர் அற்றவர்களாக காணப்பட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவனை வளர விடாதபடி அவனை மனச்சாட்சி குற்றப்படுத்தி குற்றவாளி என்று தீர்த்துவிடக் கூடாது. அதுதான் ரோமர் 14 பாருங்க. ஒருவனை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இன்னைக்கு அப்படி குற்றவாளி என்று தீர்ப்பதனால அநேக ஆவிக்குரிய வாழ்க்கையில அடிக்கப்பட்டு வளர முடியாமல் இருக்கிறார்கள். ரோமர் 14:12-13 பாருங்க. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகதென்று தீர்மானித்துக் கொள்வோம் என்று. இந்த தியானம் நேரப்போக்குக்காக அல்ல. இந்த தியானம் நேரப்போக்குக்காக அல்ல, நம்மை தேவையவனாக உருவாக்குகிறது. நாம் நம்மை உணர்ந்து யாருக்கு தடைக்கலாக இருக்கிறோம், யாருக்கு இடர்கள் செய்து விட்டோம், எங்களை மன்னியும். அப்படி நம்மை ஆராய்ந்து தேவ சமூகத்தில் இன்று விடுவோமானால் நாம் தேர்ந்த கிறிஸ்தவர்களாக மாறுவோம். ஆமென், ஆமென். உங்களை தேர்ந்தவனாக மாற்றவிட்டால் ஏன் கதை கண்டலாயிடும், ஏன் சீட்டு கிழிச்சுக்குவாரு. உங்களை தேர்ந்தவனாக மாற்றுவதற்காகவே என்னை ஒரு உண்மையுள்ள ஊழியம் என்று அழைச்சிருக்கார். எனவே ஒருவேளை இந்த உபதேசங்கள் கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாக்கியவான்கள், உங்கள் தேர்ந்தவனாக மாற்றுகிறீர்கள். ஓட்டத்தில் அந்த வாசித்த அந்த 1 Corinthians 9ஆம் அதிகாரத்தில் ஆகாயத்தில் செல்வம் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஆகாயத்தில் செம்பு சண்டை போடக்கூடாது. எழுத்த ஒருத்தர் தான் அது சண்டை. நம்ம மட்டும் போய் அடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேர்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்களாக நிறுத்துவோம் நம்முடைய ஓட்டத்தை, நம்முடைய ஓட்டத்தை நிறுத்துவோம், தேர்ந்தவர்களாக மாறுவோம். கடைசியாக என்ன உபதேசம் என்றால் 1 Corinthians 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஒரு உபதேசம் சொல்லப்படுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்படின்னா இதுவரை வந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு தெரியல. நம்ம தேவனுடைய ஆலயம், அவருடைய ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறது என்பதை அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்று அறிந்து கொள்ளுவோம். தேர்ந்த நிலைக்கு நாம் மாறுவோம். நாம் தேர்ந்த நிலைக்கு மாறுவோம். அந்த 1 Corinthians 6ஆம் அதிகாரத்தில் வேகமாக பார்ப்போம். 1 Corinthians 6ஆம் அதிகாரம் 19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய வல்லவர்கள் அல்ல,
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நாம் நம்முடையவர்கள் அல்ல. அடுத்த வருஷம் பாருங்க, நீ கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் அறியவில்லையே. நீங்கள் கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்கள். எனவே ஆகவே தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். முக்கியமான ஆர்வத்தை சொல்ல பாருங்க, உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும். தேறின கிறிஸ்தவர்கள் செய்கிற ஆராதனை அதான். முதல்ல சரீரத்தினால, அதுக்கப்புறம் தான் ஆவியினால. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். முதல்ல சரீரத்தினால, முதல்ல நம்ம சிந்தையினால, செயல்களினால. வெளியில தூஷணங்களையும் பொய்யும் சொல்லிவிட்டு அதே நாவினால் உள்ள வந்து அந்நிய பாஷை சொல்லி அபிஷேகத்தை சொல்றோம். ஆவினால் ஆராதிக்கிறோம். வெளியில சரீரத்தினால் தூசித்து விட்டு சர்ச்சை காம்பவுண்ட் வரைக்கும் தண்ணி சிந்தனைகள் வேற சிந்தனை. சர்ச்சை காம்பவுண்ட் வரைக்கும் சிந்தனை வேறு சிந்தனை இருந்து கொண்டிருக்கும். உள்ள வந்த உடனே சிந்தனை மாறும். இங்க என்ன சொல்லாரு? முதல்ல உன் சரீரத்தினால், சிந்தனையினால், உன் நாவினால், உன் கையினால், உன் கண்களினால், உன் சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்திட்டு அப்புறம் வந்து ஆவியினால நீ ஆராதனை பண்ணு. இன்னைக்கு உள்டாயிட்டு நாம் ஆவியினால் முதல்ல வந்த உடனே நிரம்பி சொல்றோம். ஆனால் சரீரத்தினால், அங்கே சொல்ல பார்த்தீங்களா, கிரயத்தில் கொள்ளப்பட்டவர்கள். எனவே உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் மாறிட்டு. ஆமா, நம்முடைய வாயின் வார்த்தைகள் அங்க யோபு புத்தகத்தை வாசிக்கிறோம். உன் உதடுகளின் அசைவு என்னை பலப்படுத்துகிறது, என் காயங்களை ஆற்றுகிறது. ஒரு தேவ மனிதன், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய உதடுகளின் அசைவு மற்றவர்களுடைய காயத்தை மாற்றணுமா? இன்னைக்கு நம்முடைய உதடுகளின் அசைவு எத்தனை பேரை சாகடிச்சிருக்கு, நோகடிச்சிருக்கு. அதுதான் சொல்ல தேறின கிறிஸ்தவர்கள் மாற வேண்டும். நீங்களே அவருடைய ஆலயம். அது சொல்லிட்டு சொல்லாரு, ஒரு ஆலயத்துக்கு எடுத்தால் சொல்ல கஷ்டமா இருக்கு. வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேர்ச்சி அடையவிட்டால் அதுதான் என்னுடைய ஆலயம். என் ஆலயத்துக்கு எடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன். இந்த பெரிய உபதேசம் எங்கேயும் கிடையாது. கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் இருப்பதில்லை. சீனாய் மலையில் இறங்கினாரு, கூடாரம் போட சொன்னாரு மோசைய. சாலமன் ராஜாவை ஆலயத்தை கட்டி சொன்னாரு. எல்லாத்தையும் வெறுத்துட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு புறஜாதி கட்ட வைத்தாரு. அவங்க தான் எங்க ஆலயம். இவங்க எப்படியோ ஆலயம் கட்டுறாங்க. அந்த ஆலயம் நான் வேண்டான்ட்டாரு. புறஜாதி கட்ட வைத்தாரு. அவன் தான் என்னுடைய ஆலயம். நாமே அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்தை நாம் கெடுப்போமானால் தண்டனை நம்மை அவர் கெடுப்பார். எல்லாம் கொஞ்சங்க புத்திமதி சொன்னாரு. இடல் உண்டாக்கினால் இயந்திரக்கல். நீங்க ஆலயத்துக்கு எடுத்தால் நம்ம கெடுப்பார். எப்படி ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையில் வரும்? தேவன் நம்மை ஆலயமாக, நமக்கு ஒரு அஸ்திவாரமாக அமைத்து நம்மளை ஆலயமாக, மாளிகையாக, தேவ ஆவியானவர் தேவன் வாழ்கின்ற ஒரு ஆலயமாக ஜீவனுள்ள கற்றால் கட்டப்பட்டு வருகிறோம். ஆனால் அந்த ஆலயத்தை எப்படி வைத்திருக்கிறோம்? எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியங்கள், இந்த உபதேசங்கள் நம்மை தீர்மானமாக மாற்றும். கண்களை மூடி இந்த வசனங்கள் நம்மை தீர்மானமாக மனவனுக்கு ஏற்ற மனவாட்டியாக விரைவில் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னார். அவர் வருகைக்குள்ள அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறது என்பதால் இந்த தியானத்தை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். அவர் ஏற்ற மனவாட்டியாக, ஒரு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக
தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு கர்த்தர் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். பயன்படுத்திக் கொள்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான தியான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் தேறின கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு அப்பா நீர் எங்கள் அஸ்திவாரமாக இருக்கிறீர், திடமான அஸ்திவாரமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் தியானித்தோம். ஒரு நல்ல புத்திமதியை எல்லோரும் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. நாங்கள் விலைமான கிறிஸ்தவர்களை புதிதாக இயேசுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தடைக்கல்லாக காணப்படக்கூடாது ஆண்டவரே. உமது ஆலயமாக எங்களை நீ உருவாக்கி வருகிற ஆண்டவரே. அந்த ஆலயத்தை நாங்கள் கெடுக்காதபடி என் தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற அந்த அனுபவத்தை, அதை ருசிக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த அனுபவத்தை தாரும் ஐயா. அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை தாரும் கர்த்தாவே. நாங்கள் சகத்தினால் ஆராதித்து அதற்கு பிறகு நாங்கள் ஆவியினால் ஆராதிக்க எங்களை நீர் தகுதிப்படுத்தும், பலப்படுத்தும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.